ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் பார்க்கலாம். இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான கிரக பயிற்சி இருக்கு. இந்த மாதம் மே 1ஆம் தேதியே குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும், இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு. உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது. அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது. அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்ல இருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது. அதை இப்போ விரிவா பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி கடந்த 2 வருடமா நீச்ச பங்க ராஜயோகத்துல இருந்து ஒரு மாதிரிப்பட்ட பலன்களா கொடுத்துட்டு இருந்தார். உங்களுடைய உடல்நிலை அவ்வளோ ஆரோக்கியமா இல்லை. கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுது. ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு குழப்பமான சூழ்நிலையே இந்த 2 மாதமா இருந்தது. இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் தீர்க்கிற மாதம். உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதமா இருக்கும் இந்த மே மாதம். உங்களுடைய ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்துல சுக்கிரனோடையும் சூரியனோடையும் இணைந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த மாதம் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நீங்க போற காரியம், நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியில முடியும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு இந்த மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்க தொழில வேலையில சம்பாதித்த பணத்தை எல்லாம் இனிமே செலவு பண்ண போறீங்க. சுப விரயங்களை ஏற்படுத்த போகிறார் குரு. குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சில எதிர்ப்புகளும் உங்களுக்கு வரும். சுப கடன்களை வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு அதுக்கான ஆர்வங்கள் உங்களுக்கு தோன்றும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வீடு இல்லைங்கிறவங்களுக்கு புதுசா ஒரு வீடு கட்டலாமா, வீடு கட்டுற யோசனை இப்போ உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நல்ல வீட்டில் இல்லை, வசதியான வீட்டில் நீங்க குடியிருக்கல அப்படின்னா ஒரு நல்ல வசதியான வீட்டுக்கு மாறலாங்கிற எண்ணம், வசதியான வீடு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரமானவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல, விசா கிடைக்கிறதுல இது வரைக்கும் தடைகள் இருந்திருந்தா இந்த மாதம் அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடைக்கும். இந்த மாதம் ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. எந்த வேலையும் ஒரு முயற்சி செய்து பார்த்துடலாம், இந்த வேலையை நாம சீக்கிரமா பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு உச்சமா இருக்கார் இந்த மாதம். உங்களுடைய ராசி அதிபதியோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால எதை பத்தியும் நீங்க இந்த மாதம் பயப்படவே மாட்டீங்க. எதையும் முயன்று பார்க்கிற ஒரு ஆர்வத்தோட இருப்பீங்க. அதுல நீங்க வெற்றியும் அடைவீங்க. உங்களுடைய தந்தையோட உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க. தந்தையோட அமைப்புல அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஏன்னா சனி 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய பூர்வீக அமைப்புக்கு, பூர்வீக சொத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். தேவையில்லாத பிரச்சனைகளை பூர்வீக சொத்தின் மூலமா உங்களுக்கு சனி ஏற்படுத்துவார். அதனால பூர்வீக சொத்தை பிரிக்கிறது, பூர்வீகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சரியா இருக்காது. ஓவரால் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். விரய செலவுகள், சுப செலவுகள், வீட்டில் விசேஷங்கள். உங்களுக்கு பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணத்தை விட செலவு செய்கிற எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல குருவும் இருக்கார், சுக்கிரனும் அமர போறார். இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காம போகும். உங்களுக்கு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் செலவுகள் செஞ்சு அதன் மூலம் சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.